திருவண்ணாமலை தீபமலையில் பாறைகள் சரியும் அபாயம் இருப்பதாகவும் புதைக்குழிகள் அதிக அளவில் இருப்பதாகவும் வனத்துறை இன்று எச்சரித்துள்ளது. இதனால் தீப திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற அனுமதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரிக்கிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 1ஆம் தேதி திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் கடந்த 4ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வரும் சூழலில் வரும் 13ஆம் தேதி 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. மலையின் தெற்கு பகுதியில் மட்டுமே மண் சரிவு ஏற்பட்டதாக விளக்கமளித்த கோவில் நிர்வாகம் தீப திருநாளில் சுமார் 2000 பேருக்கு மலை ஏற அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தது. இந்நிலையில் பக்தர்கள் செல்லும் பெரும்பாதை பகுதியில் 800 மீட்டர் அளவிற்கும் கொப்பரை செல்லும் பாதையில் 100 மீட்டர் அளவிற்கும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் மலையில் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். மேலும் பல டன் எடை கொண்ட பாறைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் புதைக்குழிகள் அதிக அளவு காணப்படுவதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தீப திருவிழா நெருங்கும் நிலையில் பக்தர்கள் மலை ஏற அனுமதிக்கப்படுவார்களா என அச்சம் எழுந்துள்ளது. இதையடுத்து மலையின் பாதுகாப்பு மற்றும் மண்ணின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய சுரங்கத்துறை ஆணையர் சரவணன் வேல்சாமி தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பக்தர்கள் மூவேந்தன் மற்றும் பிரகாஷிடம் பேசினோம். அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு இப்போ பல இடத்துல ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தீபத்தண்ணி நாங்கள் வருஷம் மலை மேலே ஏறுவோம். இப்போ அது வேற முடியுமான்றது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வருஷம் எங்களால் போக முடியுமா முடியாதான்றது தெரியல. அதை ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு தெரிவித்தாங்கன்னா நாங்கள் நிம்மதியாகவும் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரத்துக்கு எங்களுக்கு தோதுவாக இருக்கும். செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கும் கூடுதல் தகவல். மண்சரிவை ஆய்வு செய்வதற்காக 9 பேர் அடங்கிய ஒரு குழுவினர் நாளை காலை அண்ணாமலையார் மலையின் மீது குறிப்பாக அந்த பெரும்பாதை வழியாக செல்லும் பக்தர்கள் செல்லும் வழியை ஆய்வு செய்ய உள்ளார்கள். இந்த ஆய்வின் முடிவில் தான் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்று தெரிய வரும். கல்பனா. நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.